வாட்ஸ்அப் ஆப்ல வீடியோ அண்ட் ஆடியோ கால் பண்றப்ப கனெக்டிங் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்ல வீடியோ அண்ட் ஆடியோ கால் பேசுறது அப்படின்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுமே மேனேஜ் ஆப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பாத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆப்பை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை செலக்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதில் பர்மிஷன்ஸ் அப்படின்ற கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பர்மிஷன்ஸும் எனபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மெயின்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன், கேமரா இந்த ரெண்டு பர்மிஷனும் எனபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. இந்த ரெண்டு பர்மிஷனும் எனபிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா கால் உங்களால் பேச முடியாது. உங்களுக்கு கால் பேசுகிறப்ப ப்ராப்ளம் ஆகும். அதனால இந்த ரெண்டு பர்மிஷனும் எனபிள் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா. அண்ட் பேக் வந்துட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதில் ரிஸ்ட்ரிக்ட் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மொபைல் டேட்டா அப்படின்ற ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கால் பேசுறீங்க. அந்த நேரத்தில் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கா அப்படின்றத இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு இதில் கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக உங்களுக்கு கிளியர் கேட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேட்ச் டேட்டாவை மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டாவை நீங்கள் கிளியர் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் கேட்ச் டேட்டாவை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபோர் ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு பிளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஆப்பை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் கேட்டுருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் கால் பேசிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கால் போகும். எந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இருக்காது. வாட்ஸ்அப் ஆப்ல இருக்கக்கூடிய வீடியோ அண்ட் ஆடியோ கால் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.